சொன்னால் இன்றைக்கி வந்து போயில கண்டு கொடுங்க வந்துக்கிறேன் வந்து இதான் வந்து கட்டை போயில கட்டை வந்து என்ன ஈசாங்க போயில கண்டு கொடுங்க ஈசாங்க வெட்ட ஹாட்டி எடுக்கிறீங்களோ இந்த சலார் எழுத்து வீசுறாரு என்ன ஈசாங்க களை பிடிச்சோன்னா சரியா ஈசாங்க மொக்கத்தை அந்த காடுங்க ஈசாங்க என்ன சொன்னால் சரியான கஷ்டம் வந்து 2 மரம் பிடுங்க சரி தான் இந்த கோயிலை கண்டு பிடுங்க சரி தான் அவ்வளோ சரியான கஷ்டம் வந்து லேஸில் பிடுங்கல அது எங்கள் நண்பர்கள் பிடுங்கி பண்ணிக்கிறாங்க வந்து கிசாங்க பாருங்க எல்லாம் பிடிங்கி விழுறாரு பாருங்க எங்களுடைய தலைவர் கியாஸ் அவர்கள் கடும் பட்டர் லைனில் வந்துருக்கார் அங்கே பாருங்க அந்த ஒரு ஆள் இருக்கார் என்னோட வந்த மனுஷன் நடு எடுக்கிறார் மிகவும் ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறானோ ஏதாவது பார்த்து சிலரிகளை போடுங்க இனி முடியாது எங்களால் கருணை கொண்ட உள்ளங்களே கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் ஓ கணக்கா தேவையில் ஒரு மோட்டர் பைஸ்கால அதை எடுத்து வந்தீங்கண்டா இந்த வந்த வேலையை வந்து கொஞ்சம் லேசாக செஞ்சுட்டு போகலாம் உங்களுக்கு அந்த பாலத்தில் லேசாக கிடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் சரியான பக்கவர்களை கொண்ட இதால் வந்து சரியான மாதிரின்னு சொன்னால் பிடுங்கி வீசுறதே கஷ்டம் தான் நானா நெருப்பு மாதிரி பிடுங்கி வீசுறாரு வந்து பாருங்கள் நண்பர்களே நெருப்பு கிழமைக்கு பிறகு வந்தாலும் அவர் நெருப்புத்தனத்தை காட்டுறாரு போயில கட்டை இழுத்தெறிகிறாரு முன்னையிலே அவர் பெரிய சிறந்த வேலைக்காரால் நெருப்புன்னு சொல்கிற அவரை தான் ஒழுவையை பாருங்கள் பட்டை லைனில் பிடுங்குறாரு சரியான கஷ்டம் பட்டை லைன் பிடுங்குறது எல்லாம் பிடுங்கி போட்டு இது எல்லாத்தையும் இப்போ சொன்னால் அள்ளி வீசணும் சரியான மாதிரி கஷ்டம் சொன்னால் வர்றாது லேஸில் வந்து பாருங்க கிசாங்க முக்குற சாடு என்ன கிசாங்க கஷ்டமாக கிசாங்க வேலை என்ன கிசாங்க பிடுங்க வர மாட்டி மண்ணை நல்லா உதறி தான் போடணும் வந்து ஹட்டையை வந்து அள்ளி கொண்டிக்கிறாங்க வந்து குரூப் எல்லாம் சேர்ந்து இந்த பாருங்க இந்த எல்லாத்தையும் அள்ளி இந்த சின்னம்மா இந்த போயில கட்டை வந்து கொண்டிருக்கிறாங்க வந்து இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து குமிக்கிறாங்க வந்து கோயிலுக்கு கட்டையை நண்பர்களே ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருந்தால் பார்த்தவங்க எல்லாம் தள்ளிக்கிளி போட்டாச்சு எல்லாம் அலைச்சி கிழச்சி எல்லாம் மயங்குள்ள அது அவ்வளோ வெயில் வந்து என்ன செய்ய ஒரு மாதிரி வேலை முடிச்சாச்சு இன்றைக்கு சும்மா